ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க அண்ணா போறோம்னா நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு புட்டி அதானே. அது இல்லை, அப்புறம் இது அதுக்கு அதை இங்கே கொடு, நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். டேய் தண்ணி குடுறா. தண்ணி கூட குடிக்கூட மாட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறோம். அந்த பாத்திரம் ஃபுல்லாக வர வரைக்கும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வேணும். மஞ்சத்தூளே மஞ்சத்தூளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மஞ்சத்தூள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இது வெறும் கலர் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். பாத்திரத்தில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே மஞ்சள் கலராக மாற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் வாட்டர் வேணும். அதுக்கப்புறம் சோப் வாட்ரு இல்லைனா டிட்டர்ஜென்ட் வாட்ரு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்து கலந்துக்கலாம். அது இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறுது. லெமன் ஜூஸே கோவிந்தா ரொம்ப சூடாக போட்டான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெமன் வாட்டரையும் அந்த சோப் வாட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே ரெட் கலரில் இருந்தது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எல்லோவாக பழைய கலருக்கு மாறுது. அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோ கலராக மாறிடுச்சு. இதுதான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஏன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணியோட சோப் வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது ரெட் கலராக மாறிச்சு. ஏன்னா அது பேஸ் நேச்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வாட்டர் ஆட் பண்ணும்போது ஆசிடு. ஸோ அது ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி திரும்பி நியூட்ரல் ஆகி மறுபடியும் நமக்கு எல்லோ கலரே வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்றிடலாம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தெரியாமல் யாராச்சும் அதை இங்கே குடுறா. குடிச்சு தான் பார்ப்போமே. சோலி முடிச்சு.